அதான் கம்பேரிசன் ஸ்கேல்லாம் வைக்க முடியாது, ஒவ்வொரு ஸ்கேல் ஒவ்வொரு மாதிரி. அதுதான் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்களா வந்து சிம்புக்கான ஆடியன்ஸுக்கு பயங்கர வெயிட்டு மாசா இருக்கு. நம்ம வெளியில வருவாங்க. தமிழ்நாடோட அரசன் சிலம்பரசன் தான். அண்ணன் ஐயா வந்து அவர் வந்து பெத்தெடுத்து 3 மாதம் குழந்தைலேருந்து வந்திருக்காரு. அது ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. இதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணுவாருங்க. அவ்வளோதாங்க. அந்த பிரமோ பார்த்த உடனே என்ன அறியாமலே என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே ஒரு நடுக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லங்க, இந்த கமலா தேட்டருக்குள்ள 700 ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. வெற்றிமாறன் எப்பொழுதுமே புது புது அதாவது வந்து ஃபில்ம் மேக்கிங்கே வந்து புதுசாக இருக்கும். நாங்கள் அதை தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் இது வந்து ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு. நான் எனக்கு பார்த்து சிலம்பு அண்ட் வெற்றி, சிம்பு அண்ட் வெற்றி வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வட சென்னை. ஸோ இதுதான் ஒரிஜினல் வட சென்னை வந்து. சரிங்களா, அனிருத் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அவர் இந்த மாதிரி மியூசிக் அடிச்சதே இல்லை வந்து. இந்த மாதிரி மியூசிக் ஒரு தடவை கூட அவர் அடிச்சது கிடையாது. அதுலேருந்து எப்படி மாறி இருக்காரு, எல்லாமே ரெடியாக இருக்கு. படமா பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அரசன் அன்பை மீட் பண்ணுவார்னா அவரே தான் சொல்லிட்டாப்லே, என் கதையில் அன்பை நடிக்க வைங்கன்னு அரசனே சொல்லிட்டாப்லே. அப்புறம் என்ன வந்துச்சு வந்து. சரிங்களா, அதுதான் நான் சொல்றேன் வந்து அந்த கதையில சொல்றாப்ல வந்து. ஓகேங்களா, ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஒரு ஹெல்த்தி காம்படிஷன் இப்படி தான் இருக்கணும் வந்து. சும்மா ரைவல்ரி இதெல்லாம் வேஸ்ட் வந்து. அதில் வந்து இந்த எனக்கு என்ன ஒரு ஃபில்ம் மேக்கராக இன்னொரு ஃபில்ம் மேக்கருடைய என்ன ஆஸ்பயர் பண்ணியிருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியும். எனக்கு கதையும் தெரியும். எனக்கு ரொம்ப நல்ல கதை, இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதனால் ராக்கிங்காக இருக்கும். புதுசாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சிலம்பரசன் இந்த மாதிரி ஒரு பார்த்துருக்கவே மாட்டீங்க. இது வந்து வேற ஒரு இடத்துக்கு சிலம்பரசன் கொண்டு போனீங்க. ஒரு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அவருக்கு எல்லா வாய்ப்பும் இல்லை. எப்போ வேணா எடுக்கலாமா, அது இருக்காரு. அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கோம், கதையெல்லாம் சொல்லியாச்சு, ஓகே ஆயிடுச்சு. அது எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். லெட்ஸ் see நம்ம எப்படி இருக்கு நம்ம பாப்போம் வந்து. அதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்து கட்டத்துல கண்டினியூஷன் படம் வந்து. இது வந்து ஒரே எலிவேஷன் கிடையாது வந்து. சரிங்களா, அன்னைக்கு சிம்பு எப்படி இருக்காப்ல, இன்னைக்கு ஒருத்தர் கேஸ் வாங்கினா எப்படி இருப்பாங்க வந்து. அந்த கேஸ் வாங்கினவங்க ஸ்டைலுக்கு அவர் நடிக்கிறாப்ல வந்து. சரிங்களா, நடிகராக அடுத்தடுத்த பரிமாணங்கள் இருக்கு. இந்த படத்துல நீங்க இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நடிகரா நான் சும்மா ஒரு சீன்ல வந்து ஒரு டீ கொடுக்குற மாதிரி இருந்தா கூட நான் நடிப்பேன்மா. வெற்றி கூப்பிட்டு சார் கூப்பிட்டாருன்னா என்ன வேணா பண்ணுவேன். ஆக்சுவலி எனக்கு ஒன்றுமே இல்லை. நான் முதல்ல டேரக்டர், ஆனால் அப்புறம் வெற்றி வந்து என்னுடைய நண்பன், இவர் வந்து என் தந்தையார் மாதிரி. நடிகர்னா நடிக்க போறோம், அவ்வளோ ஒன்றுமே பிரச்சனை. பார்க்கும்போது என்ன அறியாமலே ஒரு அழுகே வருது. அது ஏன்னு எனக்கே தெரியல. இவ்வளோ உள்ள செலிப்ரேஷன். இப்போ நான் நேராக வீட்டுக்கு போக போறதில்லை. உண்மைதாங்க, நான் இப்போ வீட்டுக்கு போக போறதில்லை, நேராக ஆஸ்பத்திரிக்கு தான் போக போறேன். ஏன்னா என்னோட ஹார்ட் பீட் அவ்வளோ வேகமாக அடிக்குது. எனக்கு பல்ஸ் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு எனக்கு ஒரு நர்வஸா இருக்கு. தலையெல்லாம் சுத்துது. நான் இந்த அரசன் தலைவன் எஸ்ஆர் இது பியூர் அரசன் தீபாவளி. சரிங்களா, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரா வடச்சென்னை. அப்பெல்லாம் என்ன, நீங்க உள்ள இறங்கி பாருங்க வந்து, அப்பதான் தெரியும் வந்து. சிம்புவுக்கு 2 லுக்ல வராப்ல. ஒன்னு வயசான லுக்கு, ஒன்னு நார்மல் லுக்கு. இந்த நார்மல் யங் ஏஜ் லுக் இருக்கு பாத்தீங்களா, இன்ன வரைக்கும் சிம்பு இந்த மாதிரி வந்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வராப்ல வந்து. மோர் ஓவர் அனிருத்தோட மியூசிக் இருக்கு பாத்தீங்களா வந்து. இதுக்கு முன்னாடி அனிருத் இப்படி பண்ணிருப்பாருன்னு தெரியல வந்து. அவுட்ஸ்டாண்டிங், வேற லெவல். சிம்பு ஆக்டிங், சிம்புவோட எமோஷன், சிம்புவோட லுக், சிம்புவோட நடிப்பு, நடம் எல்லாமே அவுட்ஸ்டாண்டிங் வச்சுங்களேன். வெயிட்டிங் ஃபார் அரசன் தீபாவளி வந்து. சொல்லுங்க. நோ, இது ஆக்சுவல் சிம்பு தான் நடிக்க வேண்டியது வந்து. இந்த கதை சிம்புக்கான எழுதின கதை, 2013 எழுதின கதை. நீங்க வெற்றிமாறன் ட்விட்டர் எடுத்து பாருங்க வந்து. இந்த கதை விட்டுட்டு தான் வேற வடச்சென்னை, பேரலல் வடச்சென்னை எடுத்தாங்க. இதுதான் ஒரிஜினல் வடச்சென்னை வந்து. அதிலே தெளிவா போட்டிருப்பாங்க படம் முடியறப்ப வந்து. இட்ஸ் a raw untold story. ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிருக்காப்ல. அந்த மியூசிக் வந்து இன்னமும் காதல் ஓடிட்டு இருக்கு. அடுத்த ஷோக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வந்து. நல்ல காமெடி. தீபாவளிக்கு உங்க காமெடிக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நல்ல காமெடி வந்து. சரிங்களா, நிறைய பேர் ஆடியன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை ரீகேப்ல என்னைய வச்சே போட்டு காட்டுங்க வந்து. நல்லா ஒரு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நான் சொல்லுங்க, யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க வந்து. சரிங்களா, 100% யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி பிஜிஎம் நல்லா இல்லைன்றாங்கல்ல, அவங்கள ஏர்பாட்ஸ் போட்டு பார்க்க சொல்லுங்க. நல்லா என்ன சொல்லுங்க. No, not like that. So ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும். ஆனா this is a true untold story of வெற்றிமாறன், அனிருத், சிலம்பரசன். Wait and see. சரிங்களா, ரத்தம் தெரிக்கிறது நிறைய படத்துல காட்டியிருக்காங்க. நான் அதை வந்து பெருசா எலிவேட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா.
இப்போதான் அதுக்கு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போதான் அண்ணன் சொல்லிட்டு போனாரு பூசுரேஷன், அவரும் வந்திருக்காரு, அவர் வழியில் நாங்களும் வந்திருக்கோம். அவர் சொன்னார் இல்லைங்க 4 பேருக்கு வந்து என்ன நடிச்சா வந்து பார்த்தா போதுனாரு. இந்த 4 பேருங்க பார்த்தீங்களா, இதுதான் அவரு. கண்டிப்பாக அவர் தான். இதை வந்து நாங்கள் சொல்லி அது வந்து நான் சொல்லி ப்ரொமோட் பண்ண தேவையில்லை. நீங்கள் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க, செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க, இன்னும் கூட்டம் நிற்குதுல்ல, அதுதான் அவர் மாசு. அவர் மார்க்கெட்டிங்லாம் பண்ணல, அவர் பேரை கேட்டால் வந்து நிற்பாங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே. அந்த 703 சீட்டு யாருமே உட்காரல, உட்காராம நின்றுட்டே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் தெரியுங்களா, எந்த டைரக்டருமே எந்த ப்ரொடியூசருமே இந்த கண்டுக்கலங்க. இந்த கமலா தட்டு ஓனரு அந்த பிரமோல என் போட்டோ போடுறாரு. என் போட்டோ போட்டு நானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு எல்லாரும் வழிய விடு அப்படின்னு ஒரு டைரக்டருக்கு ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கிற அக்கறை கூட அந்த கமலா தட்டுவோட என்னை விட சின்ன பையன் தான் அந்த தம்பி அதை போட்டுக்காரு. இதை விட பெருமை எனக்கு என்னங்க வேணும்? கோடிக்கணக்கில் படம் போட்டு ப்ரொடியூசர் டைரக்டர் படம் எடுக்கிறாங்க. ஆனா என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த இந்த அரசன் படத்தோட பிரமோ அப்போ என்ன என் தலைவனாக நினைக்கும் என் தலைவன் சிலம்பரசன் அவர்களுடைய அரசன் படத்தோட பிரமோ போடுறப்ப வெந்து தணிந்தது காது அப்படின்னு என் போட்டோ போடுறாங்க, என் வாய்ஸ் போடுறாங்க. தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு அப்படின்னு போடுறாங்க. இப்ப சொல்றாங்க வெற்றிமாறன் படத்துல இதுவரைக்கும் நான் நடிச்சதில்லை, இனிமேட்டு நடிப்பனான்னு தெரியல. ஆனால் இந்த பிரம்மோ பாக்குறப்ப நான் வெற்றிமாறன் சாரோட படத்துல நடிச்சதா நினைக்கிறேன், அரசன் படத்துல நடிச்சதா நினைக்கிறேன். வெற்றிமாறன் சாரு அவர் நேஷனல் அவார்டு வாங்கினவரு, அந்த அவார்டை நான் தொட்டு பார்த்ததா நினைக்கிறேன். எல்லாமே என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் சேரும். தம்பி கமலா தட்டு ஓனர் தம்பி, உங்க பேரு தெரியலையா? உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி தம்பி. நீங்க கண்டிப்பா என்னோட வயசுல சின்னவர்களா இருப்பீங்க. என்னையும் மதிச்சு என் தலைவனுக்கு இந்த கூல் சுரேஷ் பெருமை சேர்க்கும் விதமாக என்னோட அந்த டைலாக் போட்டீங்கல்ல, என் வாய்ஸ் போட்டீங்கல்ல, ரொம்ப நன்றிடா தம்பி. இதாண்டா நான் எதிர்பார்க்கிறது. என் தலைவனுக்கு இதை விட பெருமை என்னடா சேர்க்க முடியும்? கோடி கோடியா போட்டு படம் எடுத்தாலும் இந்த கமலா தட்டு ஓனர் அந்த தம்பி என்ன எவ்வளவு பெருமை சேர்த்திருக்க தம்பி. நீ நல்லா இருக்கணும்பா. அதே மாதிரி இந்த அரசன் படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா என் தலைவன் சிலம்பரசன் அவர்கள் வட சென்னை அங்க உள்ள மக்கள் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி வசனத்தை பேசியிருக்கிறாரு. ஒரு புதுமையா இருக்கு. உண்மையிலேயே இது ஒரு மாபெரும் வெற்றியாக இந்த படம் அமையும். அனிருத்து மியூசிக் என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் அருவாலை கையில எடுத்து நடந்து வரும்போது அவ்வளவு வெறித்தனமான மியூசிக் போட்டிருக்காரு. உண்மையிலே சொல்றேன் அனிருத் தம்பி, நீங்களும் என்னோட வயசுல சின்னவர் தான். என் தலைவன் எஸ்டிஆருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்ட கொடுங்க. அது மட்டும் இல்லங்க, தமிழ் சினிமாவில் எந்த ஒரு ஹீரோவுமே அடுத்த ஹீரோவை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த படத்துல என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நீங்களா நடிச்சிட்டு இருப்பீங்கல்ல, சிம்புக்கு தனுஷ் தான் எதிரி, அவர் கூட தான் சண்டை போட்டுட்டு இருக்காரு, அவர் தான் போட்டியாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. என் தலைவன் சிலம்பரசன் அவர்கள் அவருடைய நண்பன் தனுஷ் அவர்களை ஒரு வார்த்தையில சொல்றாரு, தனுஷ் அவர்களை நடிக்க வைங்க, அவர் நல்லா நடிப்பாரு அப்படின்னு சப்போர்ட் பண்றாருங்க. இதுதாங்க உண்மையான நட்பு அப்படின்றது. நான் சொல்லும் போது கூட மைக்கு நழுவி போது பாத்தீங்களா, இது நழுவுலங்க. பால்ல வந்து பழம் நழுவி விழுதுங்க.
அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்பவும் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் எப்பவுமே நண்பர்கள் தான். புரியுதுங்களா? இந்த நேரத்தில் வென்று தணிந்தது காடு, என் தலைவன் கீழே